The chance to run, leave behind the said and done, figure out what's to come. Reasons, all the bigger things I can't ignore. I'm not getting what I came here for. Gotta get ahead of something more. So I think I found a new way out, way beyond the shadow. So hi guys, குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு கரெக்டாக டேட் வந்து December 29th. எஸ். ஸோ கரெக்டாக ஆஃப்டர்நூன் இப்போ ஒரு 2 o'clock ஆகுது. எஸ், ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் December 31st அன்றைக்கி பார்ப்பீங்க கரெக்டாக. அண்ட் இதான் இந்த இயரோட லாஸ்ட் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி ரைடிங் யூஸு ப்ளஸ் மற்ற ஆக்சஸில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் சொன்ன ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் 3 செக்ஷனாக பிரிக்கலான்னு இருக்கேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற, அதாவது எனக்கு என் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ரைடிங் கியர்ஸு. செகண்ட் வந்து ஸோ ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் மற்ற ஆக்சரிஸ் இருக்கலாம் அது. மூணாவது வந்து பைக்கில் நான் யூஸ் பண்ணுற ஆக்சரிஸ். ஸோ இது 3ஆக பிரிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைடிங் கியர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைடிங் ஜாக்கெட்லேயே ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிபிஜியோட ரைடிங் ஜாக்கெட் தான். அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க இதோட மாடல் நேமு. இது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணி கீழே போட்டுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இப்படி தெரியுது. எக்ஸாக்டாக ஜாக்கெட் எப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் நான் சைட்டில் இங்கே போடுறேன். பிபிஜிலேயே ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் வேரியன்ட் நினைக்கிறேன். ஹையஸ்ட் வேரியன்ட் இது தான். இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஸோ வாங்குறது யூஸ்ஃபுல்லாக தான் வாங்குறோம். ஸோ வாங்கும்போது நல்லா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது அது பிபிஜிலேயே. ஸோ நீங்கள் பிபிஜி பார்க்கலாம், ரைனாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைடிங் கேஸ் பிராண்ட் இருக்குது. இன்னும் ஹை எண்டாக போனீங்கன்னா டயனஸு, ஆல்பன்ஸ்டைன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம பண்ணுற ரைடிங்க்கு நம்ம பைக்கு இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது செலக்ட் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 to 10K கிட்ட வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ எஸ் இதான். அண்ட் இதில் நிறைய விஷயம் இருக்குது. level 2 ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது, செஸ்ட்டு ப்ளஸ் ஷோல்டர் எல்லாத்துலேயும். அண்ட் நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி நான் சொல்லணும்னா தனியாக வீடியோவாக தான் போகணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு இதில். ஸோ இதான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ஜாக்கெட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பிபிஜியோட க்ளவுஸு. ஸோ இது வந்து ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் கான்ட்லெட்லாம் இப்போது உங்களுக்கு ஆக்சுவலி நார்மல் க்ளவுஸ் வந்து இது வரைக்கும் தான் வரும். இங்கே இப்போ இந்த கரெக்டாக எங்கன்னா இது வரைக்கும் தான் வரும் உங்களுக்கு க்ளவுஸு. ஸோ கரெக்டாக உங்கள் ரிஸ்ட்டோட அது ஸ்டாப் ஆகிடும். இது ஃபுல் கான்ட்லெட்ன்றது உங்களுக்கு இந்த கை கொஞ்சம் இங்கே வரைக்கும் வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு ஐ திங்க் 3500 4000 ஆச்சு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கார்பன் ஃபைபர் நக்கிள் ப்ரொடெக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இங்கேயும் கார்பன் ஃபைபர் அங்கே சின்ன சின்ன இடத்துல இருக்கும். அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடிலாம் உங்களுக்கு இங்கே ஸ்லைடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே விழுந்தால் கூட கை பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கையில் ஸ்லைட் ஆகி போகும் வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக கை கீழே போடாது. ஸோ இதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே மட்டும் டச் கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல மட்டும். ஸோ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டே. நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ இதுதான் ஆக்சுவலி ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா. ப்ரைஸ் ஐ திங்க் 4000 இது கரெக்டாக. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுற ரைடிங் க்ளவுஸு. ஸோ ப்ரொடக்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 2 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 3வது பூட்ஸ் வாங்கணும். இன்னும் நான் வாங்கலை. பூட்ஸ் அண்ட் ரைடிங் பென்ஸ் வாங்கணும். பூட்ஸ் இல்லாமல் இப்போதைக்கு நான் நார்மல் ஷூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைடிங் பென்ஸ் எதுவும் வாங்கலை இது வரைக்கும். ஸோ இந்த 2 விஷயம். 3வது வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் இந்த ஜாக்கெட்டும் க்ளவுஸும் வச்சுருக்கீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணியே ஆகணும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கும் போதே என்ஃபீல்டில் கொடுத்த ஹெல்மெட்டு. ஸோ சும்மா சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஃபேஸில் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது மட்டும்தான் பாருங்கள். ஜஸ்ட்டு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் அது. ஸோ இது நீங்கள் சும்மா சிட்டி யூஸ்க்கு இங்கே ஏதோ லோக்கலில் போகிறதுல யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ப்ரைமரி ஹெல்மெட்டு. ஸோ எங்கே லாங்காக எங்கே போகிறனாலும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். எம்டியோட ஹெல்மெட்டு. இது வந்து இதோட மாடல் வந்து ஐ திங்க் Thunder 3 நினைக்கிறேன். எஸ், Thunder 3 SV நினைக்கிறேன் மாடல் நேமு. இது ஒரு 6500 ஆச்சு. விசார்ட். எஸ், Thunder 3 விசார்ட். ஸோ இதான் இந்த ஹெல்மெட்டு. இது வித்து இந்த டூயல் வைஸரோடு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை தள்ளி விட்டுட்ட பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்களா ஒரு சின்ன வைசர் வந்துருக்கு. ஸோ டூயல் வைசரு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹெல்மெட்டை. இந்த விஷயம்லாம் நான் போட்டது GoPro செட் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே இந்த செட்டப் பற்றி நான் ஆக்சுவலி தனியாக ஒரு வீடியோவிலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலாம் வேணால் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா GoPro அண்ட் மைக் செட்டப்பில் அப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ எஸ், இதான் என்னோடய ஹெல்மெட்டு.
ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற 3 கியர்ஸ் இதுதான். ஜாக்கெட், என்னோடய க்ளவுஸு ப்ளஸ் ஒரு ஹெல்மெட்டு. ஸோ இது 3 விஷயம். ஸோ கியர்ஸில் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஆக்சரிஸ். நான் லக்கேஜுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் தான் மோஸ்ட்லி. இது வந்து டேங்க் பேக். இது பிபிஜியோடது தான். இதோடது காஸ்ட் வந்து கரெக்டாக 3500. இது நிறைய விஷயம் இருக்குது. மேக்னெட்டிக் பேடிங் இருக்குது கீழே. ஸோ நீங்கள் உங்களோட பைக்கோட பெட்ரோல் டேங்க் வந்து மெட்டல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மவுண்ட் பண்ணுறது. ரெண்டாவது நிறைய பவுச்சஸ் இருக்கும், ப்ளஸ் ரெயின் கவர்ஸோடு வரும். மேக்னெட்டிக்லாம் கூட உங்களுக்கு ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப்ஸ் வச்சு நீங்கள் பைக்கில் கட்டிக்கலாம் அந்த பேக்கை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த பிபிஜியோட பேக்கும் ப்ளஸ் இது வந்து ஆக்சுவலி நான் டெயில் பேக் வாங்கலாம்னு பார்த்தேன். பட் எனக்கு செம்ம ஒரு சாய்ஸ் ஆஃபர் கிடச்சிது. எங்கன்னா ஆக்சுவலி நான் கூல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஐ திங்க் லாஸ்ட்டு மார்ச் நினைக்கிறேன். 2021 மார்ச் போயிருப்போம். அப்போ வந்து என்கிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சா, என்கிட்ட வேறு லக்கேஜ் எதுவும் இல்லை. சரி என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போயிட்டு டெயில் பேக் வாங்கலாம் பார்த்தா அதோட ப்ரைஸ் ஒரு 4000 கிட்ட வரும் எப்படியும். சரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நார்மலாக இப்போதைக்கு ஒரு பேக் வாங்கிக்கலான்ட்டு சரவணா ஸ்டோரில் போய் பார்த்தோம். ஸோ செம்ம லுக்கில் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு லெதர் பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல யூஸ், எனக்கு ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு சூப்பராக. ஜஸ்ட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் லக்கேஜுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இது 2 மட்டும் தான், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று ஒரு சின்ன பேக் பேக் ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட்டு லேப்டாப் கேரி பண்ணுறேன்னா அதில் தான் வைப்பேன். அதை வச்சு தான் இது மேலே மவுண்ட் பண்ணுவேன். எங்கேயாவது நம்ம அங்கே போயிட்டோம், லொக்கேஷனுக்கு போயிட்டோன்றப்போ நிறைய இடத்துக்கு நம்ம இந்த பேக்கை தூக்கிட்டு போக முடியாது, இல்லை இந்த பேக்கையுமே அப்பப்போ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் சின்ன அந்த பேக் பேக்கில் வந்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அதில் வச்சுக்கிட்டு அதை நான் எடுத்துக்கிட்டு மற்ற இடத்துக்கு போவேன். மற்ற இடத்துக்கு ஸோ முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த 3 தான். அந்த டேங்க் பேக்கு ப்ளஸ் இந்த டெயில் பேக்கு ப்ளஸ் ஒரு பேக் பேக். ஸோ 3 பேக்ஸு. அடுத்து நம்ம ஆக்ஷன் கேமரா. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இது புதுசாக வந்துச்சு எனக்கு இப்போது. நம்ம பழைய கேமரா வந்து பின்னாடி உடஞ்சி போயிருக்கோம். ஸோ அது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு புது கேமரா வந்திருக்கு. எஸ் இதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், GoPro Hero 8. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட கேமரா. இது ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. இந்த கேமரா வாங்கி ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டூரிங் நல்லா யூஸ் ஆகுது. ஸோ எங்கேயே போகிறோன்னா இது யூஸ் பண்ணிப்பேன். இது கேனனோட 1500 மாடலு. இது ஆக்சுவல் கேமரா. ஸோ இதான் நான் மோஸ்ட்லி ஃபோட்டோஸில் எனக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போது மொபைல் வந்துச்சு, பட் மொபைல் என்ன தான் வந்தாலும் உங்களுக்கு இதில் வர ஒரு குவாலிட்டி இதில் வராது எப்பயுமே மொபைலில். ஸோ அப்படின்றப்போ இது நான் எப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது கடைசியாக என்னோடய பவர் பேங்க். இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், செம்மையாக யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ GoProட பேட்டரி என்கிட்ட 2 தான் இருக்குது. இது இல்லாதனால எப்பயுமே நான் பேட்டரி எப்படின்னா எங்கேயாவது ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே சார்ஜ் போட்டு அப்புறம் வர மாதிரி இருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். ஸோ இது இருக்குன்றதால இப்போ ஜஸ்ட் நான் என்னோட டேங்க் பேக்கில் உள்ளே போட்டு என்னோடய GoPro இதில் சார்ஜ் போட்டு நான் அப்படியே விட்டுருவேன். அது அப்படியே ஏறிட்டு இருக்கும். ஸோ நல்லா யூஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி காமனாக ஒரு லாங்கோ இல்லை ஷார்ட் ரைடோ எதுக்கு போகிறனாலுமே மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸு. இதை தவிர பெருசாக நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இன்னும் லாங் போனோன்னா இன்னும் நிறைய விஷயம் தேவைப்படலாம், அது இனிமேல் தான் வாங்கணும். ஸோ இது 2. மூணாவது கடைசியாக நான் பைக்கில் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸு. அதை நான் அப்படியே ஜம்ப் பண்ணி வண்டியில் காட்டுறேன். அடுத்து நான் பைக்கில் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர். இது வந்து போபோவோட மொபைல் ஹோல்டரு. அண்ட் இது ப்ரைஸ் வந்து ஞாபகம் எவ்வளோன்ட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணிட்டு. அண்டு இது வந்து ஒயர்லெஸ். இதுதான் ஜஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் மட்டும்தான். இதுலேயே ரெண்டு மாடல் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு GoProன்னு சொல்லுவாங்க, Clawgripனு சொல்லுவாங்க. இது வந்து GoPro மாடல். அதாவது மொபைல் ப்ளேஸ் பண்ணோன்னா மொபைல் இதோட ஸ்டாப் ஆகிடும். Clawgrip வந்து உங்களுக்கு ஐ திங்க் சென்டரில் வரும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ஃபோன் ப்ளேஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜ் நான் சைடில் போகிறேன் அதையும். ஸோ இது வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நீங்கள் நல்லா எந்த ஆங்கிள் வேணால் திருப்பிக்கலாம். ஸோ எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு இங்கே வந்து செட்டப் இருக்கும், ஹேண்ட் பார் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மொபைல் வச்சுன்னா இப்படி திருப்பும் போது கரெக்டாக எனக்கு சென்டராக இருக்கணும், மொபைல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேப்பையும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம்ல. ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும். இது 2 மாடல் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒன்று வந்து வித் சார்ஜர் வரும், வித்தவுட் சார்ஜர் வரும். இது வந்து வித்தவுட் சார்ஜர். ஏன்னா நம்ம பைக்கில் வந்து இங்கே கீழேயே வந்து உங்களுக்கு USB சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக இங்கே இதுக்கு ஒரு சார்ஜர் தேவைப்படல. ஸோ இதில் வந்து நம்ம லைன் எடுத்து ஜஸ்ட் நான் இங்கே மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுப்பேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற மொபைல் ஹோல்டர். ஸோ இது ஒரு ஆக்சரி. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எதுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்லி வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் காட்டும். அதாவது பார்த்தீங்களா இப்போ என்ன ஆக்சுவலி இதில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா இங்கே கீழே காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இப்போ 11.4 கிலோமீட்டர்ஸா. ஸோ நான் போட்ட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 11.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் இது வந்து அடுத்து நான் என்ன பண்ணணும், அதாவது இன்னும் 150 மீட்டர்ஸில் நான் இன்னும் ஒரு ஸ்லைட் லெஃப்ட் கட் ஆகும்.
ஸோ அது எடுங்கன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் காட்டும், உங்களுக்கு ஃபுல் மேப் காட்டாது. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு மொபைல் ஹோல்டர் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது இன்னும் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுனால நான் அது எவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் நிறைய பேர் கேட்டிருந்தேன், ஏன் யூஸ் பண்ண மாட்டேறீங்கன்ட்டு. அதுதான், அதனால் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா சிட்டிலலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிறைய டேர்னிங்ஸு ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்கிறது, மைண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா இல்லை மீட்டர்ஸில் தான் காட்டும், உங்களுக்கு 100 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்னு காட்டும். அப்போ உங்களோட கரெக்டாக சொல்ல முடியாது இந்த லெஃப்ட் தான் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ அப்படின்றப்ப மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அது உங்களுக்கு அந்த வழியை காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்குமா. ஸோ அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்பயுமே ஹோல்டரில் யூஸ் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணுற மேப்ஸ் தான். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் போட்டிருக்க இந்த கீழே ஒரு கேரியரு, மேலே வந்து டாப் பாக்ஸ் பிளேட்டு ப்ளஸ் 2 சேடல் ஸ்டேஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடை தான், பேண்ட் ஹவுஸ் ஸ்டாப் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, கேரளாவில் இருக்குது. ஆக்சுவலி இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். டோட்டலாக ஐ திங்க் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 8,000 சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆமாம் 8,000 சம்திங் வந்துச்சு. என்னன்னா இது ரெண்டு ஒன்று ஒரு பீஸ், அதாவது 2 சேடல் ஸ்டே. அப்புறம் கீழே இருக்கிற இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேரியரு, இதுக்கு மேலே இருக்க இந்த டாப் பாக்ஸ் பிளேட் ஒன்று. ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வாங்கினது நான். இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. லக்கேஜ் எப்பவுமே இங்கே வச்சுட்டு போவேன், இப்போ இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேணாலும் இப்போ வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேடல் ஸ்டே தான், ப்ளஸ் வந்து இங்கே சின்ன ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இப்போது ஜெரிகான்ஸில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஜெரிக்கான இந்த இதில் ஜஸ்ட் ஒரு நெட் மட்டும் ப்ளேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஜெரிகான்ஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கும் இது சேர்த்து தான் யூஸ் ஆகும். இது பைக்லேயே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த 2 தான், மொபைல் ஹோல்டர் அண்டு ப்ளஸ் இந்த என்டையர் திங். ஸோ இவ்வளோ தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், என்னென்ன யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. பட் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு அப்புறம் இந்த ஹெல்மெட்டு, அது 2 மட்டும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா அது நிறைய இருக்குது. அதை போட்டோன்னா வீடியோ லென்த் ஆகிடும், ரொம்ப லென்த் ஆகிடும். இதுவே எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில. ஸோ சப்போஸ் அது வேணும்னா அது அப்புறமா தனியாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை அது. பட் ஒரே விஷயம் தான், சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எதுக்கு போயிட்டு ஹெல்மெட்டுக்கு ஒரு 6,000 செலவு பண்ணுறீங்க, ஜாக்கெட்டுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. தப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சேஃப்டி கேஸ், அது பேரே சேஃப்டி கேஸ் தான். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் தப்பே கிடையாது. நார்மலி டைனஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படல, நம்ம வண்டிக்கு இதுவே போதுன்றதுனால இது வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் சேஃப்டி கேஸில் மட்டும் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சொல்லணும்னு நினச்சேன். எஸ், ஐ திங்க் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ நினைக்கிறது இஸ் கரெக்டாக. ஸோ போட்டோ அன்றைக்கே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.